இந்த பாபா இப்பொழுது உனக்கு மிகப்பெரும் உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எந்த உண்மை தெரிய வேண்டும் என்று என்னிடம் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாயோ, அந்த புலம்பல்களுக்கெல்லாம் விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் உயிரினும் மேலானவர் உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார் என்று தெரியாமல் தானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த மிகப்பெரும் உண்மையை சொல்வதற்காகத்தான் இப்பொழுது இந்த அப்பனானவன் உன் சாயானவன் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். இனி உன் தேவைகளை பற்றியும் உன் மனதில் இருக்கின்ற சங்கடங்களை பற்றியும் நீ அழுது கொண்டு இருக்காதே. அதை நான் பார்த்து கொள்கிறேன். எத்தனையோ காலங்களை கடந்து வந்து விட்டாய். இந்த சோதனையெல்லாம் உனக்கு மாறப்போகும் நாளை நான் குறித்து விட்டேன். என் பிள்ளைகள் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் தவறை செய்தாலும் அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இந்த தவறை செய்து விட்டார்கள் அப்பா, அவர்களையும் சேர்த்து மன்னியுங்கள் என்று நீ என்னிடம் வேண்டிக் கொண்டு விட்டாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை பற்றிய கவலைகள் எல்லாம் வேண்டாம். இனி அவர்கள் என்ன செய்து விடுவார்களோ, ஏது செய்து விடுவார்களோ, என்ன நினைப்பார்களோ, ஏது நினைப்பார்களோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். என் பிள்ளைகளின் நல்வுள்ளத்தை புரிந்து கொண்டு திரும்ப வரத்தான் போகிறார்கள். நீ உன் உயிரினும் மேலானவரை பற்றி கண்கலங்கிக் கொண்டிருக்கின்றாய். அடுத்தது என்ன நடக்குமோ என்று நீ யோசிக்கின்றாய். இங்கு யோசிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. கண் மூடி முழிப்பதற்குள்ளே இந்த உண்மையை தெரியப்படுத்தி கொண்டு உனக்கான வெற்றியை தருவதற்காக இப்பொழுது இந்த சாய்தேவன் நான் வந்திருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பற்றி உன் மனதில் நீ வருத்தம் கொள்ளாதே. எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்து விட்ட போதிலும் இந்த சோதனைகளை கண்டு எல்லாம் நீ மனம் இங்கு வருத்தி கொண்டு இருக்காதே. வாழ்வின் சவாலான நேரங்களை எதிர்கொண்டு இருக்கின்றாய். ஏனென்றால் எத்தனையோ பேர் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உனக்கு பிடித்தவர் உன் கூட இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை அழகாக மாறும், உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அப்படிப்பட்ட தருணமே என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடுமோ என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, இது உனக்கான விஷயத்தை நான் கருத்தில் கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக மற்றவர்களை பற்றி மட்டும் சிந்திக்கின்றாய்? இங்கு யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் என் பிள்ளைகளை பற்றி யோசித்து பார்க்கட்டும், என் பிள்ளைகளை பற்றி சிந்தனை செய்து பார்க்கட்டும். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியும் அல்லவா? உன்னை உள்ளத்தை புரிந்து கொண்டதான் மட்டும்தானே நான் நீ அழைக்காமலை தேடி வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் சொல்லி இங்கு என்ன ஆகப் போகிறது? என் தங்கமே, ஒவ்வொரு நொடியிலும் நீ உன் வாழ்க்கையை கடந்து வருவதை பெரும் போராட்டமாக அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, அந்த போராட்டத்திற்கு இடையில் உன் வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்று சிந்திக்காதே. என் பரிபூரண அன்பையும் அருளையும் பெற்ற என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது நீ மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல வாழ்க்கையே கூடிய விரைவில் வாழத்தான் போகிறாய். நீ நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறத்தான் போகிறாய். நிச்சயமாக நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். நன்றாக வாழப்போகிறாய். நல்ல எதிர்காலம் போற்று வாழப்போகிறாய். நல்லது நினைக்கும் என் பிள்ளையே, உன் மனதிற்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. நிச்சயம் யாரோ ஒருவர் முன்னால் கூனி குறுகி மட்டம் தட்டி கொண்டு இருக்கிறார்களே என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. அவர்களை உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். பணத்தை வைத்து சில பேர் எடை போட்டு உன்னை இருந்து இங்கு தூரப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் தூரப்படுத்துகிறேன் என்ற நினைப்பில் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அது உண்மையில்லை என் பிள்ளையே. என் பிள்ளையை தான் நான் தூரப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு கஷ்டத்திலும் யார் ஒருவர் கை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தானே இங்கு உண்மையான உறவாக இருந்து கொண்டு இருக்க முடியும். அப்படிப்பட்ட உண்மையான உறவைத்தான் நான் உனக்கு அடையாளப்படுத்துவதற்காக வந்து இருக்கின்றேன். அதற்கு நீ சந்தோஷம்தான் பட வேண்டும். அவர்கள் உன்னருகில் இருப்பதற்கு இங்கு தகுதி இல்லை. அதனால்
அதற்காகத்தான் உன்னை விட்டு நான் விலகச் செய்ய வந்து இருக்கின்றேன். சில பேர் பணம் மட்டும் தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் அவர்களை நான் இங்கு அவர்களை விட்டு விலகச் செய்து இருப்பது உன்னை மட்டும்தான் என்பதில் உணர்ந்து கொள். என் கண்ணை, பணம் மட்டும்தான் உயர்வை தருகிறதா என? இல்லை, பணம் மட்டும்தான் உன் வாழ்க்கையை இங்கு வெற்றியடையச் செய்கிறதா? இல்லை என் தங்கமே. இதோ உன் உயர்வான குணமும் நீ எப்படிப்பட்டவர் என்பதின் தன்மையை பொறுத்தும்தான், உன் வாழ்க்கையின் எண்ணத்தை பொறுத்துதான் உன்னை அடுத்தடுத்த நிலைக்கு உன்னை எடுத்துச் சென்று கொண்டே இருக்கின்றது. எதற்கும் அஞ்சாதே, எதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். உனக்கு துணையாக உன் உயிரானவர் வரவில்லை என்று யோசிக்கின்றாய். இதோ உனக்கு உயிரானவரே உனக்காக எப்பொழுதும் துணையாக நின்று கொண்டு இருப்பேன் என்பதை உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றார். நிச்சயம் நல்வழிப்படுத்தி உன்னை வெற்றியின் போக்கில் உயர்த்துவதற்காக வந்திருக்கும் போது நடப்பதை பற்றி நீ எதையுமே யோசிக்காதே. என்றுமே போலியான விஷயத்தை எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்காதே. அந்த போலி உன் வாழ்க்கையை அழித்துவிடும். எது நடந்தாலும் என்னப்பன் இருக்கின்றான் என்பதில் மட்டும் எண்ணிக்கைக்குள். ஒரு பொழுதும் நான் ஏமாற்ற மாட்டேன் என் கண்ணே. உனக்கான நிச்சயமான ஒரு நாள் உன்னை தேடி வரத்தான் போகிறது. நான் உன்னை ஏமாற்றுவதற்காக உன்னிடம் வரவில்லை. உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்காகவே உன்னோடு சேர்ந்து நான் இங்கு பயணித்து கொண்டிருக்கின்றேன். இனி உன்னை காக்க வைக்கப் போவதே இல்லை. நீ என் உயிர் அல்லவா? நான் உன்னை எங்கன மறப்பேன்? உன் சாயப்பன் உன்னையும் மறக்க மாட்டேன், உன் ஆசையை மறக்க மாட்டேன். நிச்சயம் உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன். நீ விரும்பியதெல்லாம் நடக்கத்தான் போகிறது. நம்பிக்கையோடு காத்திருந்ததற்கான பலன் எப்பொழுது கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருந்த இந்த வேளையிலே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக உன் சாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருவது எல்லாம் வந்து விட்டு போகட்டும். இனி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனதாகத்தான் மாறப்போகிறது. எத்தனையோ சோகங்களை கடந்து வந்த போதிலும் யாருமில்லை என்ற நிலையை நீ எட்டி விடாதே. எனக்காக என்னப்பன் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கும் என் நிலையை மாற்றுவதற்கும் வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். உன் துணையும் உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்கப் போகும் அந்த நல்ல நாளை நெருங்கிவிட்டாய். முழுமனதோடு உன் வாழ்க்கையை பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி சற்றும் யோசிக்காதே. உன் சந்தோஷத்தின் தருணத்தில் உனக்காக உன் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் பற்றி நீ சிந்தித்து கொண்டு இருக்காதே. கவலைகள் எல்லாம் மறக்கும் தருணம் வந்து விட்டது. எத்தனையோ பேர் உன் வாழ்வில் நீங்கள் உன் உயிரினும் மேலானவரிடம் சேரக்கூடாது என்று இடர்கள் எண்ணினாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் துணையை உன்னோடு சேர்த்து உன் உயிரானவரை உன்னோடு சேர்த்து உன் வாழ்க்கையை வெற்றி பெறச் செய்யத்தான் போகிறேன். உன் துணை உன்னிடம் உரிமையோடு பழகுவதைக் கண்டு சிலர் எரிச்சல் படுகிறார்கள். அதையெல்லாம் காதில் வாங்கி கொண்டு இருக்காதே. நான் உன்னோடு உன் உயிரின் மேலானவரிடம் இருந்து உன் காரியத்தை முடித்து தந்து உன் விஷயத்தில் நான் மிகப்பெரும் வெற்றியின் பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கு நான் வந்து இருக்கும்போது நடப்பதையெல்லாம் இனி என் பிள்ளைகளுக்கு நல்லதாகவும் வெற்றிகரமான செயலாகவும் தான் நடக்கப் போகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சா